வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆன்லைனில் எந்தெந்த வழிகள் எல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த வழிகள் எல்லாமே ஜென்யூனாக நீங்கள் உண்மையாகவே பணம் சம்பாதிக்க முடியும். இதில் சில மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது யூடியூப் தான். ஏன்னா இதுக்கு தான் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மேலும் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஜென்யூன் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சோஷியல் பிளேட் அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நான் எல்லா ஏர்னிங் மெத்தட்ஸை பற்றின சின்ன சின்ன அவுட்லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்த கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தட்ஸில் இருந்தும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பிகினர் லெவலில் இருந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். ஸோ நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இந்த சேனல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. அடுத்த மெத்தட் என்னென்னா செல்லிங் ஸ்டாக் ஃபோட்டோஸ் ஆன்லைன். அதாவது உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பல விதமான ஃபோட்டோஸ் எடுத்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அது யாராவது அதை பை பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் வரும். அவங்களும் கொஞ்சம் கமிஷன்ஸ் அந்த வெப்சைட்ல இருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ வீடியோகிராஃபியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ எல்லாரோட கையிலையுமே வந்து அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்குது. அதில் கேமராவும் ஒரு மினிமம் குவாலிட்டியாவது இருக்குது. ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாயிலேயே வந்து நல்ல வீடியோ குவாலிட்டி உள்ள ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் குவாலிட்டியான ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்ஸில் நீங்கள் போடலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஷட்டர் ஸ்டாக் வந்து சொல்லலாம். அந்த வெப்சைட்டில் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை செல் ஆகிற டைமில் உங்களுக்கு பணம் வரும். அதுலேருந்து ஒரு கமிஷன் பர்சன்டேஜ் பட் அந்த வெப்சைட்காரங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ். நீங்கள் எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷட்டர் ஸ்டாக்கை தவிர வேறு ஏதாவது நல்ல வெப்சைட்ஸ் ஃபோட்டோ செல்லிங் பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஒரு சர்வீஸாக நீங்கள் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு நல்ல கண்டென்ட் மேக் பண்ண தெரியும், இல்லைனா உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் நல்லா தெரியும், அப்படி இல்லைனா நீங்கள் நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்க, அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். இப்போ இங்கிலீஷ் வீடியோஸுக்கு தமிழ்லையோ இல்லை வேறு அதர் லாங்குவேஜஸில் உங்களால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் சொல்லணும் அப்படின்னா ஃபைவர் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் வெப்சைட் தான் சொல்லலாம். இதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு கிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஒரு மேக் பண்ணி நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும். இந்த ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது தேவைப்படுறவங்க உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்க்கு நீங்கள் இவ்வளோ பைசா வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். இதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். பட் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கற்றுக்கிட்டதுக்கப்புறமா தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறமா, அதாவது எப்படி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும், பர்ஃபெக்டாக போஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரியான சில நுணுக்கங்கள்லாம் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் ஃபைவரை தவிர வேறு ஏதாவது வெப்சைட்ஸும் நல்ல வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஆன்லைன் கோச்சிங். ஆன்லைன் கோச்சிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணி அதை நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணிவிட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து வீடியோஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைவாக போய் கூட நீங்கள் அதை பற்றி கிளாஸ் எடுக்கலாம். அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், யூடியூப்பில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு கோர்ஸாக நீங்கள் ரெடி பண்ணலாம். அதாவது இந்த மாதிரியான எஸ்இஓஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கிராஃபிக் டிசைன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி பேசணும், ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கில்ஸும் அதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் பேச தெரிஞ்சிருக்கணும், ஒரு வீடியோகிராஃபிக்கு ஒரு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் கோர்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். இதெல்லாம் இது மொத்தமாக கவர் பண்ணி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் யூடெமியில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோர்ஸ் பார்க்குறவங்க மூலமாக உங்களுக்கு பணம் வரும். ஸோ பட் அந்த யூடெமி அதுக்கான சம் சார்ஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது போக உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இன்கம் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்லைன் கோச்சிங், அதாவது வெபினார் இல்லைன்னா ஒர்க் ஷாப், 5 ஹவர்ஸ் ஒர்க் ஷாப் அப்படி இப்படின்லாம் நிறைய ஆட்ஸ் சோஷியல் மீடியாஸில் வருது. அதை பார்த்தா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேஷனை பயன்படுத்தி நீங்கள் கை நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து டிஜிட்டல் ஃபைல்ஸை எட்ஸி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் செல் பண்ணலாம். அதாவது கிராஃபிக் டிசைனுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கார்ட்ஸ், அதாவது பர்த்டே கார்ட்ஸ், அப்புறம் வெட்டிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணலாம்.
அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எட்ஸி. அவங்க இது மட்டும் இல்லை, வேறு நிறைய ப்ராடக்ட்ஸும் பண்ணுறாங்க. ஆனால் மெயினாக வந்து கிராஃபிக் டிசைனை மோஸ்ட்லி செல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் இந்த எட்ஸி அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒவ்வொரு டிசைனுக்கும் அவங்க வந்து மந்த்லி வந்து சம் சார்ஜஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய சார்ஜஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கிராஃபிக் டிசைனில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதன் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்தது, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட், அதாவது நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ஒரு புக்காக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த புக்கை வந்து நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் செல் பண்ணலாம். லைக் அமேசான் புக், EBooks அந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட புக்ஸை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போது அதே மாதிரி அதே சேம் EBookை வந்து நீங்கள் ஆடியோ புக்காக வந்து மேக் பண்ணி, அதாவது நீங்களே வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கலாம். அந்த புக்கை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ஓவரை நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஆடியோ புக்ஸையும் நீங்கள் செல் பண்ணலாம். பட் ஆடியோ புக்ஸ் நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் EBooksக்கு வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் புக்கை கிரியேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் அமேசானில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு தடவை செல் ஆகும்போதும் அதுக்குண்டான கமிஷன்ஸ் வந்து நீங்கள் அமேசானுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். ஆண்ட்ராய்டு உலகமாக ஆயிடுச்சு இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது கார்ட்டூனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா அதை பற்றி கூட ஒரு ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் அதிகமாக ஆகும்போது கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக அதில் சம் ஆட்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். கூகுள் ஆட்சன்ஸ் உங்களுக்கு அந்த ஆட்ஸுக்கான பணத்தை உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களோட வேலை. மற்றபடி ஆப் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்லேயே நிறைய இருக்குது. அதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வெப்சைட்டுங்க. அதாவது நிறைய பேர் இப்போ வெப்சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில வெப்சைட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அமேசானோட ஆட்ஸ் இருக்கும், இல்லை சில இடத்துல வீடியோஸ் வந்து ப்ளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டுருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் பற்றி ஏதாவது ஆட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ஆன்லைனில் இப்போ ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த வெப்சைட்லாம் கூட பார்த்தீங்கன்னா சைடில் அது ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லா வெப்சைட்காரங்களும் இந்த ஆட்ஸ் ப்ளே ஆகிறது மூலமாக தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். இந்த லிங்க் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட வெப்சைட் வந்து அதாவது இவ்வளோ வியூவர்ஸ் அவங்க வெப்சைட்டுக்கு ரெகுலராக வரக்கூடிய அதுக்கு வந்து டிராஃபிக்னு சொல்லுவாங்க. இந்த டிராஃபிக் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை லிங்க் பண்ணலாம். ஸோ வியூவர்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த ஆட்ஸை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணி அவங்க ஏதாவது பை பண்ணாங்க, அப்படி இல்லைன்னா அந்த இது சைன்அப் பண்ணாங்க, அந்த வெப்சைட்டில் போய் வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் சைன்அப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸ் உங்களுக்கு கமிஷன் கொடுக்கும். சேம் லைக் யூடியூப் மாதிரி தான். இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகுது இந்த நம்ம வீடியோக்கு முன்னால். ஸோ அந்த ஆட்ஸுக்குள்ள கமிஷன் தான் நமக்கு யூடியூப் ஏர்னிங்ஸ் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. ஸோ சேம் மெத்தட் தான் வெப்சைட்டுக்கும் இதே தான். அடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. இப்படி சொன்னதுமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னாலே கேம்பிளிங், அது வந்து ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனங்க. அப்படி பார்த்து போனால் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போனாலும் அது கேம்பிளிங் தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க. இந்த டீ கடையை நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்க, அங்கே டீ விற்றுதுன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும், விற்கலைன்னா பணம் கிடைக்காது. இது விற்குமா விற்காதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்ய முடியாது. அது வச்சு பார்த்த அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அந்த ஏரியாவில் கடை போட்டால் போகுமா, இல்லைன்னா டீ பால் இதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். எவ்வளோவுக்கு நம்ம பால் வாங்கணும், எவ்வளோ டீ தூள் வாங்கணும், எவ்வளோ காஃபி பொடி தேவைப்படும், சர்க்கரைக்கு எவ்வளோ ஆகும், இதுக்கெல்லாம் இப்போ போட்டு நம்ம இப்படி இவ்வளோ பாலில் எவ்வளோ டீ எடுக்க முடியும், அந்த டீக்கு எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம ஃபீல்டில் நிலச்சிருக்க முடியும், அப்புறம் டேஸ்ட் எந்த மாதிரி கொடுத்தா ஆட்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வெரைட்டியான டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சு நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினீங்கன்னா தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் சேம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லையும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அது எதுக்காக இருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் சாதாரண நினைக்கிற மாதிரி நான் 100 ரூபாய் போட்டால் வந்து அது 500 ரூபாய் வரணும், நான் 100 ரூபாய் போட்டால் 200 ரூபாய் வரணும் அப்படின்னு அது நிச்சயமாக வரவே வராது. அதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் பார்ப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனியும் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ட்ரேடிங்கை பற்றி நான் பேசவே இல்லை. அதாவது ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க, 100 ரூபாய்க்கு வாங்க, 120 ரூபா வரும்போது அதை விற்றுட்டு அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் வந்துருவாங்க. இது ஒரு நல்ல மெத்தட் இல்லை, இதை யாரும் செய்யாதீங்க. இதை நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா இதுதான் வந்து உண்மையான கேம்பிளிங். ஸோ இதன் மூலமாக தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏமாந்து தான்
எனக்கு என்னோட நாலேஜில் இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அப்படி ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இதை நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த விதமான தெளிவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியாது. அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறது. அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறனாலுமே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ வந்து ஏன் அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் வந்து எந்த விதமான ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். மேலும் இல்லாமல் ஆன்லைனில் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோல்சேலர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வாங்கினோம்னா அதில் இருக்கக்கூடிய அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய மார்ஜின் இது எல்லாம் டேக்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வரும்போது நம்ம கையில் ஒன்றுமே நிற்காது. ஸோ அந்த ஹோல்சேலருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பல்காக வந்து பாட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் அவங்க எடுக்க முடியும். அவங்க நிறைய ப்ரைஸை குறைச்சி கொடுக்க முடியும். மேலும் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒர்க் ஷாப்லாம் வந்து அவங்க பெருசாக ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ அவங்க இதை பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக வந்து நம்ம இ-காமர்ஸில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு காரியம்தான். அப்படி இருந்தும் நீங்கள் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த இ-காமர்ஸ்லையுமே நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாகவே இ-காமர்ஸ் சைட்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் செல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில பேர் ட்ராப் ஷிப்பிங் பற்றிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்ஸையோ இல்லைன்னா பணத்தையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேலும் அது ஒரு ஜென்யூனான வழியா அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போது நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்க. அவரோட ப்ராடக்ட் எடுத்து நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஆர்டர் வரக்கூடிய நேரத்தில் வந்து அவர்கிட்ட இந்த ப்ராடக்ட் ஸ்டாக் இருந்தால் தான் நம்ம செல் பண்ண முடியும். ஸோ நமக்கு அதுலேயே பேசிக்கான ஒரு தெளிவு நமக்கு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டி ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ப்ராடக்ட் நல்ல டிமாண்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் நீங்கள் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, இதுக்கு உங்களுக்கு ஆர்டர் வருது, ஆர்டர் வர்ற டைமில் இவர்கிட்ட ஸ்டாக் இல்லை. அப்போ என்ன செய்வீங்க? இந்த ப்ராசஸே கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு, உங்களுடைய ஒர்க்கே டோட்டல் வேஸ்ட் ஆயிடுது. ஸோ ட்ராப் ஷிப்பிங் வந்து நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின A to Z உங்களுக்கு வந்து உங்களால் டிசிஷன்ஸ் எடுக்க முடிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் இது ஒரு பெர்ஃபெக்டான வழியாக இருக்குமே தவிர அதாவது இது இந்த ட்ராப் ஷிப்பிங் ஐடியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, காரோட கீ வந்து இன்னொருத்தட்ட இருக்கும், நீங்கள் கார் மட்டும் உங்கள் கையில் இருக்கும், இந்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். இப்படி தான் இருக்கும் இந்த ட்ராப் ஷிப்பிங்கோட ஃபார்முலா. ஸோ ட்ராப் ஷிப்பிங் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொந்தமாக நீங்கள் இ-காமர்ஸ் சைட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை கொஞ்சம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு வரலாம். இல்லைனா அமேசான் போல் இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்கள். ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் உங்களோட கையில் இருக்கணும். அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் நிறைய ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஜென்யூனான மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்கிறேன். ஸோ இது எல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதை பற்றின A to Z, அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒவ்வொரு மெத்தட்லையும் அப்படிங்கிறத பாட்டமில் இருந்து டாப் லெவல் வரைக்கும் மைக்ரோ லெவலில், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஆன்லைனில் பணம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு தான். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான வீடியோஸ், பணம் சம்பாதிக்கிறது பற்றியான ஏராளமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்குறேன்.